அன்பார்ந்த கோடானகுடி மக்களே, நம்ம வந்து சித்தர்கள் ரீதியில் 18 சித்தர்கள் ரீதியில் இது எந்த புக்குன்னு நீங்கள் கேட்கலாம். ஃபஸ்ட்டு போட்ட புக்கு வந்து மாந்திரிக போதனை. இது நம்ம ஓலைச்சுவடியிலேருந்து, அதுவும் எப்படி ஓலைச்சுவடியில் ஏற்றமோ அதே போலங்க பாருங்கள். வாழையருள் 18 சித்தர்கள் பஞ்சபக்ஷி சாஸ்திரம் உரையும் விளக்கம். பஞ்சபக்ஷி சாஸ்திரம் 18 சித்தர்களை வச்சு தான் நம்ம அந்த ஓலைச்சுவடி வச்சு தான் ஊர் பேர் கூட எங்கள் குருநாதர் என்ன ஊரில் இருந்தாரோ தஞ்சாவூர் மகராஜ சரோபஜிதம் சரஸ்வதி மகால் நூலகம் தஞ்சாவூர்னு குத்துக்கிறோம். எதுக்கு இதை குத்துக்கிறோன்னா, நம்ம சித்தர் வந்து எங்கள் குள்ளமுனி குருநாதரும் அந்த நூலகத்தில் கொடுத்து தான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணார். இப்போ நம்மளும் அதே ரீதியில் தான் வாழையருள் வச்சு மொத்தமே சித்தர்கள் ரீதியில் இது வந்து பட்சிங்களோட விளக்கம். புரியுதுங்களா? அதாவது பட்சிங்களோட விளக்கம் எடுக்கும்போது எத்தனை நூலுன்றது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். நூலுன்றது அவங்க எழுதினாங்க பாரு, சித்தர்கள் எழுதினாங்க பார்த்தியா ஓலைச்சுவடி. அந்த ஓலைச்சுவடி எத்தனை இருக்குதுன்றதை காட்டுறேன் பாருங்கள். 487 இங்கே குத்துக்கிறது. ஒவ்வொன்றுத்துக்கும் இங்கே இருக்குது பாருங்கள். இங்கே வந்து மொத்தம் எத்தனை ஏடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பக்கம் இருக்குது. இங்கே பாருங்கள், சக்கரமும் இருக்குது. இதில் பட்சிகளோட அறியும் தன்மை, வல்லூர், பொதுப்பலன், காகம். இங்கே பாருங்கள், காகம், காகப்பட்சி பாருங்கள், காகம். இது வந்து மயில். இது போல் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு பட்சி வரும். அந்த பட்சிங்களுக்கு எந்த நேரம் ஆந்தை பார்த்தீங்களா, ஆந்தை. இது போல் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பட்சியில் வரும். இது வந்து கோழி. இங்கே பாருங்கள், தெளிவாக காட்டுறேன். இது கோழி. இது போல் பட்சிகள் இருக்கும். இது வந்து பஞ்சபக்ஷி கண்ணாடின்னு சொல்லுவோம். பஞ்சபக்ஷி கண்ணாடினா அவங்கவுங்களுக்கு தேய்பிறை எது, வளர்பிறை எது, எது வரும். இங்கே பாருங்கள், ஞாயிறு, திங்கள், புதன், விசாயம், வெள்ளி. இதில் செவ்வாய்க்கிழமையே ஏன் விட்டுக்கிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், அதிலே இருக்குது பாருங்கள். ஞாயிறு, செவ்வாய், திங்கள், சனி, புதன், வியாழன், வெள்ளி. இது போல் நம்ம சித்தர்கள் எங்கள் குள்ளமுனி குருநாதர் எந்த ஏட்டை குத்தார் ஓலைச்சுவடி, அதை இப்போ நான் தெளிவாக மறைச்சி கொடுத்துருக்குறேன். இதுலேயும் சில பல விஷயம் மறைக்கப்பட்டிருக்குது. எது மறைக்கப்பட்டிருக்குதுன்னு என்னால் அதுவும் சொல்ல முடியும். எப்படி சொல்ல முடியும்னா, இதில் மாரண வித்தை மறைச்சிருக்கிறேன். மாரண வித்தை வந்து மறைச்சிருக்கிறேன் சாமி. ஏன் அந்த மாரண வித்தைக்கு நான் ஆள் கிடையாது.